வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகிட்டு இருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க தகவல் என்னன்னா, ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வெளியாக இருந்த திரைப்படம் வேட்டையன். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்த இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷனை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நாகார்ஜுனா, ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. ஜெய்ப்பூர், தமிழ்நாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதைத் தொடர்ந்து அடுத்த வருஷம் இந்த படம் திரையில் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள்ல இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்சியூவில் இந்த படம் இருக்காது எனவும், போதை சம்பந்தமான எந்த விஷயங்களுமே இந்த படத்தில் இடம்பெறாது என்றும் சொல்லியிருக்காங்க. மேலும் ரஜினிகாந்த் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம், போதை சம்பந்தமான பொருட்கள் இருக்கக்கூடாது இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக தங்க கடத்தலை மையமாக வச்சு கதை நகர்ற மாதிரி ஒரு கதையை எழுதியிருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். விறுவிறுப்பாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா திரையில் கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 படத்தோடைய ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் படம் உருவானது. கிட்டத்தட்ட அண்ணாத்த தர்பார் போன்ற சரியாக ஓடாத படங்களுக்கு நடுவில் ஜெயிலர் படம் எடுத்து நம்ம ரஜினிகாந்தை ஒரு நல்ல பாதைக்கு கூட்டு வந்திருந்தார் நம்ம நெல்சன். மேலும் இதில் பேன் இந்தியா படமாக சம்பவம் பண்ணி கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே கலெக்ஷனை கொடுத்துருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக ஜெயிலர் 2 படம் உருவாகும் என்று அப்போவே சொல்லப்பட்டது. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்துக்கும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அனிருத் தான் பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ண போகிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட அறிவிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான அறிவிப்பு வரல. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் ஒரு வருஷத்துக்கு மேலே டேட்ஸ் கேட்டிருக்காராம் நம்ம நெல்சன். அதனால தான் இந்த படத்தோட அறிவிப்பு இல்லை என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2 கதைகள் மேலே சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வைக்க மாட்டார் நம்ம ரஜினிகாந்த். அப்படி தான் சந்திரமுகி 2வும் எடுக்கலை, படையப்பா 2வும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை, முத்து 2வும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்காக மட்டும் பார்ட் 2க்கு எப்படி ஓகே சொல்லுவார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று சொல்லப்படுது. ஆனால் நெல்சன் அவர்கள் திரைக்கதையில் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதிட்டு இருக்காராம். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே சொல்லிடுவார் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் போயிட்டுருக்கு. மேலும் அதற்கான ப்ரீ ஷூட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்டு தான் வருதான். அந்த ப்ரீ ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தும் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மிர்னால் அதில் நடிச்சிருந்த ரஜினிகாந்த் மருமகளாக நடிச்சவங்க மிர்னால் தாக்கூர், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, ஜெயிலர் 2 இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெயிலர் 2 கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா விநாயகன் இந்த படத்தில் இருக்க மாட்டார். ப்ரீக்வலாக வரதுனால இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் அந்த சின்ன அவரோட பேரனுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்க போது அதுதான் பார்த்தீங்கன்னா கதைகளமாக உருவாக்கிட்டு இருக்காராம். கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பூஜை நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்